ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்கர்ட் வந்து உள்பாவாடை வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. அது ஷார்ட் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இந்த பாவாடை வந்து ஒரு சின்ன எம்ப்ராய்டு பாவாடை தான். நான் எதுக்கும் வந்து ஒரு 10 இன்ச்சு மார்க் பண்ணி ஃபுல்லாக ரவுண்டாக 10 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த மார்க்கில் மட்டும் நல்லா அயர்ன் பண்ணிவிட்டேன், மடிப்பு விழுகிற மாதிரி. அதுதான் நம்மளோட மார்க் கோடு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து எவ்வளோ இன்ச்சு மடிக்கணுமோ அந்த மார்க் பண்ணி தச்சிடலாம். எனக்கு வந்து 4 இன்ச்சு மேலே ஏற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணி ஃபுல்லாக 2 இன்ச்சு ரவுண்டாக தைச்சிட்டேன். இங்கே இது வந்து இந்த மாதிரி அயர்ன் பண்ணி தைச்சா நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ ஒரே ரவுண்டாக சேமாக வந்துடும். ஸோ அந்த மடித்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பிடிச்சி தைக்கணும். மேலே இருக்கிற துணி மட்டும் கொஞ்சம் வந்து அகலமாக இருக்குல்ல கீழே பாட்டு, ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணியாக வரும். அந்த மாதிரி வந்தால் நம்ம தையல் வந்து 8 பாட்டுனா ஒரு 4 தையல் ஜாயிண்ட் தையல் இருக்கும். அந்த தையலில் மட்டும் லைட்டாக ஒரு சுருக்கம் மட்டும் வச்சா எதுவுமே தெரியாது, மேக்ஸிமம் வராது. ஒரு வேளை பிகினராக இருந்தால் ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணோன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அந்த இடத்துல மட்டும் லைட்டாக சுருக்கம் தைச்சா இதுவே தைச்சிட்டே வந்தால் ஒரு 4-5 பாவாடை தைச்சா நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும், நல்லா வந்துடும். சில பேர் வந்து மேலே ஏற்ற சொன்னதும் நம்ம என்ன பண்ணுவோம் மிஸ்டேக்னா, பெல்ட்டு பட்டியை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே பெல்ட்டு வந்து தைச்சி கொடுத்துருவோம். அந்த மாதிரி தைச்சா நம்ம வந்து வயிறு பகுதி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வந்துடும். நம்ம கட்டும்போது சுருக்கம் வந்துடும், எக்ஸ்ட்ரா ப்ளஸ் வந்து சேரீ கட்டும்போது வயிறு தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நம்ம கீழே தைச்சா எதுவுமே தெரிய போகுது இல்லை, அதே மாதிரி எம்ப்ராய்டும் மறைய போகுதும் இல்லை. நம்ம எவ்வளோ கேப் மேக்ஸிமம் 10 இன்ச்சு ஹைட்டில் வச்சா ஒரு 6 இன்ச்சு 4 இன்ச்சு எம்ப்ராய்டு இருந்தாலும் எதுவுமே மறையாது, தையல் போட்டதும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி தைச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் வந்து அப்படியே நேராக தைச்சிட்டா ரொம்ப நீட்டாக தெரியும். தைச்ச அப்புறம் கொஞ்சம் அயர்ன் பண்ணி கொடுத்துருங்க, பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் லுக்காக தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், வீடியோ போடுறேன். தேங்க்யூ. அவுட்புட் பாருங்களேன், லைட்டாக வந்து கொஞ்சம்